ஹர்மோஸ் வந்து நான் விட மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நானும் விட மாட்டேன்னு வெளியில் வந்து அமெரிக்கா அந்த கல்ஃப் ஆஃப் ஒமானில் அவங்க நிறுத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து திறந்து விட்டுருக்காங்க. எந்த கமர்ஷியல் ஷிப்ஸும் வரலாம் போகலாம். அந்த வார்த்தை வந்து கரெக்ட் தானா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணவே முடியல. எல்லா கமர்ஷியல் ஷிப்புக்கும் எது வரைக்கும் தெரியுமா? இந்த சீஸ்ஃபயர் லெபனானோட இஸ்ரேல் வச்சுருக்க சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அந்த சீஸ்ஃபயர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் திறந்து விடுவோம். அங்கே ஏதாவது திடீர்னு இடையில ஏதாவது காரணத்தை காமிச்சு அங்கே குண்டு போட்டேன்னா நாங்கள் வந்து முடிவோம். இப்போ வந்து இவர் ட்ரம்ப் நான் தலையிட்டு வந்து பேச்சுவார்த்தை இதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பல்லாயிரம் உயிர்களை வந்து நான் காப்பாற்றிருக்கேன். நான் தான் இன்றைக்கி உலகத்தில் வந்து அதுக்கு நீங்கள் உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பத்திரிகையாளரும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு அம்பாசடரும் என்ன சொல்லணும்? மிஸ்டர் பிரசிடென்ட் தேங்க்யூ அப்படி எல்லோரும் நீங்கள் சொல்லணும். என்ன சவுதி அரேபியா, யுஏஇ அங்கே தான் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏன்னா யூரியாவோட பேஸ் பொருள் என்ன? பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஹைட்ரோ கார்பன் தானே. அங்கே வந்து 30%. இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான யூரியா வருதுங்க. யூரியா இல்லாமல் நம்ம நெல் விளைவிக்கவே முடியாது. அப்படி விளைவிச்சோம்னா ஒரு 25 குவிண்டால் 30 குவிண்டால் வர்றது வந்து ஒரு 10-12 குவிண்டால் வரும். அமெரிக்காவோட மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் ஆட்களோட மிடில் ஈஸ்ட் ஓகே அங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கே வந்து 5700 பேர் அங்கே இருக்கிறதா தகவல். சோத்துக்கு சிங்கி அடிக்கிறாங்களா அங்கே. 450 கிலோ எல்லோ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ரிச்டு யுரேனியம், அதை வந்து அமெரிக்கா வந்து என் கையில் கொடு அப்படின்றாங்க. அது பேசாமல் இஸ்ரேல் கையில் கொடுத்து என்ன அடிடான்னு சொல்ல வேண்டியதானே. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், இது வாவ் தமிழா. ஈரான் அமெரிக்கா போர் நிலையின் அடுத்த கட்டம் என்னவென்று திரு கசாலி அவர்களிடம் பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் இந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வந்துருச்சா? இந்த அமெரிக்கா ஈரான் சொல்லும்போது இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் அப்படின்னு வந்திருந்தது. இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கா? இந்த அமெரிக்காவின் கோரிக்கைகள் எல்லாவற்றுக்கும் ஈரான் சம்மதித்து விட்டதா? ஈரான் வைத்த கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதா? என்ன நடந்திருக்கு? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அமைதியாக இருக்குல்ல. அமைதியாக இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நமக்கு அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இதில் எங்கெங்கே பேசலாம்னா, ஈரான் சம்மந்தம் பற்றி பேசணும். அப்புறம் நம்ம ஜிசிசி கண்ட்ரி இருக்குல்ல, யுஏஇ, சவுதி அரேபியா, இது சம்மந்தப்பட்டு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் சொன்னீங்க, இஸ்ரேல், லெபனான், அப்புறம் இந்த பக்கம் சைனா. ஓகே, இதெல்லாம் நம்ம ஓவரால் இதனால் என்ன நடந்துக்கிட்டுக்குன்னு பேசுகிறோம்ல. அதில் இப்போ வந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த 15 நாள் போர் நிறுத்தம் இருக்குது. 22ஆம் தேதி, இப்போ ஏப்ரல் 22ஆம் தேதி தான் இந்த ட்ரூஸ் அப்படின்னு சொல்லி அந்த சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அது வந்து முடிவுக்கு வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி அநேகமாக 20ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானில் வச்சு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை வந்து தகவலில் வந்திருக்கு. ஆனால் அது கன்ஃபார்மாக ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கான ஒரு பெரிய சிரமம் என்ன தெரியுமா? தகவல் நம்ம ஏதாவது நிறைய தேடுறோம், தகவல் வந்து கொட்டுது. அந்த வந்து குமிர தகவல்களில் எது வந்து உண்மையான தகவல், எது ஃபேக் நியூஸு அப்படின்னு அதை பிரித்து பார்க்குறதே பெரும்பாடாக இருக்குது. அப்போது நீங்கள் இதை வச்சு இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு அசிஃப் முனீர் அப்படின்னு அவர் தளபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஈரானுக்கு வந்தார், பேச்சுவார்த்தை முடித்தார், வாஷிங்டன் போனார். அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இன்னும் 2 நாள், இன்னும் 2 நாளில் 20ஆம் தேதி வச்சுங்களேன், ஒரு 20ஆம் தேதி வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கான வாய்ப்பு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 0% தான் இருக்குது. ஏன்னா இவங்க வச்சுருக்க கோரிக்கை வேறு, அவங்க வச்சுருக்க கோரிக்கை வேறு. உங்களோட இதை வந்து என்ரிச்மெண்ட்டு பண்ணாதீங்க, நாங்கள் என்ரிச்மெண்ட் அதுக்கு மேலே பண்ணலை, அதை கையில் கொடுத்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து அதை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்த முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்கள் கையில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வரும்ல, நீ யாரா என்ன கேட்குறதுன்னு வரும். ஆனால் அந்த கேட்க முடியாத ஒரு சூழலில் ஈரானும் இருக்காங்க. ஏன்னா ஈரான் வந்து வலிமை குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன தான் ஆயுதம் இருக்குது, என்ன தான் இருந்தாலும்
அவங்க ஏற்கனவே பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை இதை காரணம் காமிச்சு ஆயுதம் வியாபாரம் பண்ணவங்க, அவங்ககிட்ட ஆயுதம் இருக்கும். அப்புறம் சமீபத்தில் நடந்த கிட்ட 45-48 நாள் போர் இருக்கு இல்லையா, இந்த போரில் வந்து ஈரானும் சரியானபடி அடி வாங்கியிருக்கு. அவன் என்ன சொல்கிறேன்னா, ஈரான் வந்து வெற்றி விளிம்பில் இருக்குன்னு சொல்லுவோம், அது உண்மைதான். ஆனால் அடி வாங்கி உடம்புல காயத்தோட வெற்றி விளிம்பில் இருக்குது. முன்னாடி வந்து அடி வாங்கி உடம்புல காயத்தோடு இருக்கும், வெற்றி அடையாது. அவங்க வந்து அவங்க நேரம் இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா வெற்றி விளிம்பில் இருப்பாங்க. சரி, அப்போ இது வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாது. இந்த ஹர்மோஸ் வந்து நான் விட மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நானும் விட மாட்டேன்னு வெளியில் வந்து அமெரிக்கா அந்த கல்ஃப் ஆஃப் ஓமானில் அவங்க நிறுத்துகிறாங்க. சரி, எப்போ வந்து இதை நேற்றுலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து திறந்து விட்டுருக்காங்க, எந்த கமர்ஷியல் ஷிப்ஸும் வரலாம் போகலாம் அப்படின்னு. அதில் ஏன் கமர்ஷியல் ஷிப்ஸ்னு பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னா, ஆயுதம் தாங்கிய ஆயுத சம்மந்தப்பட்ட அம்யூனிஷன் வெடிபொருள் அதெல்லாம் வச்சு கொண்டு இங்கே வரக்கூடாது. அப்போ கமர்ஷியல் இது வரலாம். வெடிபொருள் ஏன் வரக்கூடாதுன்னா, எக்கச்சக்கமான வெடிபொருள் அந்த வழியே கொண்டு வந்து யுஏஇயில், சவுதி அரேபியாவில் இங்கெல்லாம் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது வரக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட ஈரானோடது. சரி, ஈரானுக்கு வந்து ஆயுதங்கள் வெடிபொருள் எங்கேருந்து வரும்? சைனாலேருந்து அப்படியே ரஷ்யாவிலேருந்து காஸ்பியன் கடல், அங்கேருந்து கிராஸ் பண்ணி ஈரான் பெரிய பார்டர் இருக்குது, அங்கே வந்துடும். இவங்களுக்கு ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. ஸோ ஏன்னா நிலம் வந்துடும். காஸ்பியன் கடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஏரி, அப்படி வந்து ஒரு 5 நாடு அதோட பார்டர் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே வந்துடும். அப்போ இங்கே வந்து எந்த ஆயுதம் இது வரக்கூடாது, கமர்ஷியல் கப்பல்கள். அதில் இன்னொரு இது வந்துருச்சு, அது எப்படின்னா எக்ஸப்ட் இஸ்ரேல் அண்டு அமெரிக்காவோட கப்பல்கள். ஆனால் அந்த வார்த்தை வந்து கரெக்டு தானா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணவே முடியல. எல்லா கமர்ஷியல் ஷிப்புக்கும் எது வரைக்கும் தெரியுமா, இந்த சீஸ்ஃபயர் லெபனானோட இஸ்ரேல் வச்சுருக்க சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அந்த சீஸ்ஃபயர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் திறந்து விடுவோம். அங்கே ஏதாவது திடீர்னு இடையில ஏதாவது காரணத்தை காமிச்சு அங்கே குண்டு போட்டேன்னா நாங்கள் வந்து முடிடுவோம். அது ஒன்று. இதை வந்து ஈரான் சொல்லுது, என்ன சொல்லிட்டாங்க, அது வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு. சரி, இப்போ வந்து இவர் ட்ரம்ப் அவர் சொல்கிறார் வந்து, நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் வந்து ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இப்போ ஹர்மோஸ் வந்து திறந்து விட்டாங்க, தேங்க்யூ, வெரி குட், யூ ஆர் வெரி குட் மேன் நவ் அப்படி. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த லெபனான் அண்டு இஸ்ரேல் அவங்கள வந்து இது வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தை அவங்ககிட்ட வந்ததே இல்லை, நான் தலையிட்டு வந்து பேச்சுவார்த்தை இதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு பல்லாயிரம் உயிர்களை வந்து நான் காப்பாற்றிருக்கேன், நான் தான் இன்றைக்கி உலகத்தில் வந்து. அதுக்கு நீங்கள் உலகத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பத்திரிகையாளரும், ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு அம்பாசடரும் என்ன சொல்லணும், மிஸ்டர் பிரசிடெண்ட் தேங்க்யூ அப்படி எல்லோரும் நீங்கள் சொல்லணும். என்ன அதை நீங்கள் பாருங்கள், இது காமெடியா உண்மையிலேயே வந்து காரியக்காரனா காரியக்காரரா, அவன் சொல்லக்கூடாது, இல்லை அவன் சொல்கிறது சில இடத்துல வந்து நம்ம அன்பின் மீதியில் சொல்லுவோம், விடுங்க, ஒரு 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 காரியக்காரரா அல்லது கிறுக்கு மனுஷனா அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாரும் ஓகே, நீங்கள் வந்து எல்லாம் எழுதுங்க, என்ன எழுதுனா, மிஸ்டர் பிரசிடெண்ட் தேங்க்யூ, யூ ஆர் கிரேட் அப்படின்னு எழுதணும். ஏன்னா இந்த இஸ்ரேல் அண்டு லெபனான் சீஸ்ஃபயர் இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் சீஸ்ஃபயர் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு நான் தான் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வேறு வர்றாங்க, நெத்தன்யாகுவும் அந்த லெபனானோட அதிபரும் வர்றாங்க. அப்போ அதுக்கு நான் தான் காரணம். ஸோ மிஸ்டர் பிரசிடெண்ட் தேங்க்யூ, யூ ஆர் வெரி குட், கிரேட் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, அது ஒரு வகையில் எப்படி இதில் வந்து இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆசிப் முனீர்கிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுத்து அவர் வந்து அராக்சிட்ட போய் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கு. அது என்ன கடிதம், அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? இல்லை, கண்டிஷன் வந்து எப்படின்னா, நான் உன்னை மிரட்டுவேன், ஆனால் ஐயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடிதம்னா என்ன இருக்கும், அந்த கடிதத்தை வெளியிட மாட்டாங்க. இது வந்து தயவு செஞ்சு நான் இதை போற நிறுத்த விரும்புகிறேன்னு கூட எழுதியிருக்கலாம். நான் வந்து இப்படித்தான் பேசுவேன், என் பிறப்பு என் வளர்ப்பு இப்படித்தான், என் குணம் வந்து மாறாது. ஆனால் அதுக்காக நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி அப்புறம் இங்கே வர விடாமல் அங்கே வர விடாமல் ரொம்ப படுத்தாதீங்க. நீங்கள் அங்கே ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணும்போது அமெரிக்காவில் வந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இப்போயா? ஆமாம், $2-2.5 இருந்த பெட்ரோல் வந்து இப்போ $4 to $5 ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இங்கேருந்து 8% ஆயில் சம்மந்தப்பட்டது அமெரிக்காவுக்கும் போகுது. அமெரிக்காவில் நிறைய வளம் இருக்குது, ஆனாலும் இங்கேருந்து டிஃபைன் பண்ணி வர்றது எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்தியாவுக்கு பர்டிகுலராக, அப்புறம் கொஞ்சம் சைனாவுக்கு அடுத்த வருஷம் உணவு கிடையாது. எங்கெங்கே இடிக்குது பார்த்தீங்களா? அது என்ன காரணம்? 30%
யூரியா எங்கே சவுதி அரேபியா, யுஏஇ அங்கே தான் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏன்னா யூரியாவோட பேஸ் பொருள் என்ன? பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஹைட்ரோ கார்பன் தானே. ஆமாம், அங்கே வந்து 30%. இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான யூரியா வருதுங்க. ஓகே, 30% யூரியா. அப்போ சரி, மற்ற நாடுகளில் தயாரிக்கிறாங்கல்ல, அது அந்தந்த நாடுகளுக்கு போகும்ல. அப்போது நமக்கு வந்து மேஜர் சப்ளையர் வந்து சவுதி அரேபியா, யுஏஇ. யூரியாவில் குரூட் ஆயில் வேறு, அது தனி. இந்த யூரியா அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ வந்து யூரியாவுக்கு வந்து ஜுபைல்னு ஒரு ஏரியா இருக்குது சவுதி அரேபியாவில். ஓகே, அங்கே இருக்குது மெத்தனால் ப்ரொடக்ஷன் இருக்குது. எல்லாமே நிறையா ரா மெட்டீரியலுக்கான மூலப்பொருட்கள் நிறையா வந்து அது பை ப்ராடக்டாக. இது நேரடியாக பெட்ரோல், டீசல், நாப்தா, இந்த இது மண்ணெண்ணெய், இதெல்லாம் போக தார் இருக்கட்டும், இதெல்லாம் போக பை ப்ராடக்ட் இதுலேருந்து நிறையா மாறி மாறி வருது. இதில் கிடைக்கக்கூடிய கேஸு, அதிலேருந்து வரக்கூடிய அந்த யூரியாவிலேருந்து, பிளாஸ்டிக்லேருந்து நிறையா பொருட்கள் இருக்குது. ஈவன் மருந்து பொருள், நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் வேறு எல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி யூரியா அங்கேருந்து வரலைன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கோடவுனில் வேர் ஹவுஸில் தமிழ்நாடு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, அதோடது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து இன்றைக்கி இருக்கும். ஆனால் இன்றைக்கி விளைச்சலுக்கு யூரியா வேணும்ல. யூரியா இல்லாமல் நம்ம நெல் விளைவிக்கவே முடியாது. அப்படி விளைய வச்சோம்னா ஒரு 25 குவிண்டால் 30 குவிண்டால் வர்றது வந்து ஒரு 10-12 குவிண்டால் வரும். நீங்கள் என்ன தான் சாண உரத்தை போட்டு எண்ணத்தை போட்டாலும் பெருசாக வராது. ஓகே, அப்போ அவ்வளோதான் வரும். ஓகே, முன்னாடி வந்து 6 மாதம் பயிர் பயங்கரமாக வளர்ந்துச்சு. இன்றைக்கி வந்து 3 மாதத்தில் வந்து இது கொடுத்துருது. அப்போ இந்த அளவுக்கு பிராய்லர் கோழி மாதிரி நம்ம வந்து ஹைப்ரிட் இதெல்லாம் வரப்போய் தான். அப்போ ஹைப்ரிட் நம்ம சீக்கிரம் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசாயன உரம் போட்டாகணும். அந்த ரசாயன உரம் வந்து யூரியா வடிவில் அங்கேருந்து வருது. சரி, யூரியா வந்து நைட்ரஜன், நமக்கு வந்து என்பிகே போடணும் அப்படின்னா டிஏபி, என்பிகே போடணும், அதுக்கும் யூரியா வேணும். மற்ற பாஸ்பரஸ் இருக்கட்டும், பொட்டாஸ் இருக்கட்டும். அப்போ அது வந்து தடைப்பட்டுச்சுன்னா அடுத்த வருஷம் அடுத்த போகம் நெல் விளை வைக்கிறதுக்கோ வேறு பயிர் பச்சை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யூரியா கிடையாது, குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? டிமாண்ட் வரும். இன்றைக்கி யூரியா வந்து என்ன ரேட்டுன்னு தெரியலை. ஆக்சுவலாக டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு. இப்போ கேஸ் வாங்குறாங்க இல்லையா, 2200 பதிலாக 6000 8000 கொடுத்து கேஸ் வாங்குறாங்கல்ல, கமர்ஷியல் கேஸு. அது மாதிரி யூரியா வந்து சப்போஸ் 1000 மூட்டை இருந்துச்சு வச்சுங்களேன், நான் வந்து அது கரெக்டாக விசாரிக்கணும், வந்து கரெக்ட் பண்ணணும் வச்சுங்களேன். ஸோ யூரியா அது வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு மூட்டை யூரியா இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து 4000 5000 வாங்குவாங்க. 1000 ரூபாய்க்கு யூரியா வாங்கி போட்டே நமக்கு கட்டுப்படி ஆகலை. 4000 ரூபாய்க்கு போட்டு விவசாயத்தை எப்படி பண்ண முடியும்? இல்லை, ஏற்கனவே 1000 ரூபா போட்டே விவசாயி வந்து கடனில் தூக்கு பிடிச்சாகிறாங்க, மருந்து குடிச்சாகிறாங்க விவசாயிகள். விவசாயம் வந்து நமக்கு லாபகரமாக இல்லைன்னு சொல்லி அவ்வளோ மோசமாக இருக்குது. நீ 1000 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னா 4000 ரூபா கொடுத்து வாங்கி அது என்ன நடக்கும்? ஸோ உணவுப் பொருள் பாதிப்பு அப்படி பெருசாக வரும். அது எல்லாமே இப்போதைக்கு என்னென்னா திறந்து விட்டதுனால அங்கே வந்து பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் எத்தனை நாளைக்கு? இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தான். உங்களுக்கு இதில் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிற அந்த பேச்சுவார்த்தையில் அவர் சொன்னது வந்து, பேச்சுவார்த்தையில் வெற்றி அடைஞ்சா, வெற்றினா என்ன? நீ வந்து உன் கழுத்தை காமி நான் கத்தியில் கீறிக்கிறேன், ஓகே, உன் காலை காமி வாரி விட்டுக்கிறேன், ஓகே, என்னை வந்து ஐயா சாமின்னு சொல்லி என்னை வந்து கும்பிடு போடு, நான் வந்து ஒன்றை ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது பேச்சுவார்த்தை. ஈரான் ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா பேச்சுவார்த்தை வெற்றி. இல்லை, நான் வந்து ஹர்மோஸும் எங்களுக்கு தான் சொந்தம், நான் வந்து ரென்ரிச் பண்ணதை விட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து மிசைல் 2000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு போகிறத வந்து நான் 300-400 கிலோமீட்டர் குறைக்க மாட்டேன், அதுக்கப்புறம் மற்ற நம்ம நண்பர்களுக்கு உதவி பண்ணுறதை பண்ணத்தான் செய்வேன். இப்போ நான் சொன்ன அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எதையும் நான் மாற்றம் இல்லை, இதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படி ஒத்துக்க முடியாது அப்படின்னு வருது. அப்போது 450 கிலோ எல்லோ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ரிச்டு யுரேனியம், அதை வந்து அமெரிக்கா வந்து என் கையில் கொடு அப்படின்றாங்க. அது பேசாமல் இஸ்ரேல் கையில் கொடுத்து என்ன அடிடான்னு சொல்ல வேண்டியதானே? பண்ணுறது இருக்குல்ல, அமெரிக்கா கையில் கொடுக்கணும். ஆனால் இடையில வந்து புட்டின் என்ன சொன்னார்னா, நான் வாங்கி வச்சுக்கிறேன், அதை உங்களுக்கு பிரச்சனை வந்து ஈரானில் இருக்கக்கூடாது தானே, பட் ஏன்ட்ட நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா நோன்னு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. இப்போ சைனா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சரி உங்களுக்கு தானே பிரச்சனை இருக்குது, அந்த 450 கிலோ என்ரிச் யூரேனியத்தை நான் வந்து வாங்கி வச்சுக்கிறேன், ஈரானில் இல்லாமல் ஆக்கிடுறேன். சைனாவில் இருந்தேன்னா ஈரானில் இருந்தேன்னா ரெண்டு ஒன்று தானே. எல்லா இதையும் அம்யூனிஷனாக இருக்கட்டும், இப்போ கெமிக்கலாக இருக்கட்டும், எல்லாம் சைனாலேருந்து வந்து நிற்கிது. அப்போ சைனா நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு எப்படி நம்புவாங்க? ஸோ இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இப்போ வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ இந்த யுரேனியத்தை வந்து அமெரிக்கா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆமாம், முன்னாடி பேசணும்ல, கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளைட்டு, ஒரு 2 பெரிய இந்த கார்கோ ஃப்ளைட்டு, ஒரு 4 ட்ரோனு, 2 ஹெலிகாப்டரு,
எல்லாம் அவுட் ஆகி போச்சே. அது வந்து இவங்களை கொள்ளையடிக்க வந்தவங்க தானே. ம், ம். ஆமாம், அது இந்த இவங்க மாதிரி கௌபாய் மாதிரி வந்து அப்படி தொப்பி போட்டு வரல, அவ்வளோதான். வந்து கொள்ளையடிக்க வந்து டமால்னு புஸ்வானம் ஆகி போய் ஒரு 30,000 கோடி ரூபாய் லாஸ் ஆகி போய் ஐயோ போச்சு அடுத்த கட்டம். அப்படித்தான் இவன் வந்து இப்போ என்னென்னா, நாங்களும் ஈரானும் சேர்ந்து ஈரான் அடிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த அந்த இது அந்த என்னது இதில் வந்து எப்படி பார்த்தாலும் 20ஆம் தேதி ஒரு டெட்லைன் வந்து இந்தியாவுக்கு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அதையும் சொல்லிடுவோம். ஓ இந்தியா வந்து உண்மையிலே ஒரு இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் இல்லையா, நமக்கு வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்கலை, ட்ராவலுக்கு வந்து பிரச்சனை இல்லை, பெட்ரோல் விலை ஏறலை. ஓகே, அப்படியே இருக்குது. என்ன தான் பண்ணாலும் ஒரு $30-40 பேரல் விற்றா கூட நமக்கு 120 தான் கட்டணும். இன்றைக்கி வந்து 100 110 இருந்தால் கூட 120 தான் கட்டுறோம். இப்போ வந்து 90 85 இல்லை 95 வந்தால் கூட நமக்கு அது ஏற்ற இறக்கம் பிரச்சனை இல்லை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 30 நாளைக்கு டைம் கொடுத்தாங்க தெரியுமா? ரஷ்யா, ஈரான் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கங்க. யாருக்கு? இந்தியாவுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஞாபகம் இருக்கா? இந்தியாவுக்கும் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு. அமெரிக்கா வந்து நான் வந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்குறேன், 30 நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிறலாம். ரஷ்யாவில் ஃபுல்லாக வாங்கிக்கிறலாம், ஈரான்லேயும் வாங்கிக்கிறலாம். ஈரானில் வாங்குறதுக்கு நம்மளுடைய நாட்டில் ரிஃபைனரி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் ஷங்கையில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக யுவானில் பணத்தை கட்டி ஈரானில் வாங்கினாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு பார்ப்பாங்கல்ல, டா இது வரைக்கும் நீ வந்து டாலரில் எல்லாம் இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு யுவானில் போனேன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? நான் இதை காமிச்சு தானே நான் வந்து இது வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு யுவான் பெரிய ஆள் ஆகுறாங்க. அப்போது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிக்கல் இருக்குது. வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, என்ன சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சு, இந்தியாவுக்கும் இதுக்கும் யூரோப்பியன் யூனியன் அந்த கண்ட்ரிகளுக்கும் நாடுகளுக்கும் நோ ரினிவல், நோ எக்ஸ்டென்ஷன். 20ஆம் தேதியோட நீங்கள் வந்து அப்ரப்டாக அப்படியே மொத்தத்துக்கு ரஷ்யாவிலேருந்து வாங்குறதையும் ஈரான்லேருந்து வாங்குறதையும் மொத்தத்துக்கு ஸ்டாப் பண்ணணும். இந்தியா ஸ்டாப் பண்ணுமா? ஒரு கேள்விக்குறி. ஸ்டாப் பண்ணா இங்கே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமே. நமக்கு பெட்ரோல் விலை ஏறும். இந்த கிடைக்கணும், ஏறினா பரவாயில்ல, கிடைக்காது. நமக்கு இதுக்கான ஒரு சின்ன டேட்டா, நம்ம இந்தியாவில் உள்ள டேட்டா எடுத்தோம்னா, இந்தியாவில் வந்து பெட்ரோல் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதோட குரூட் ஆயில் சேமிப்பு அது வந்து ஒரு 3 இடத்துல 2006-7 ஆரம்பித்தது. யார்? நம்ம மன்மோகன் சிங் காலத்தை ஆரம்பித்து 2013 வந்து 14 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு வந்து ஸ்டாக் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அது போக ஏற்கனவே வந்து அங்கே ஸ்டாக் பண்ணி ரிஃபைன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஸ்டாக் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் ரிஃபைன் பண்ணி அதில் வந்து வர்ற பெட்ரோல் டீசல்லேருந்து வந்து அது எல்லாம் சேர்த்தா இந்தியாவோட தேவை இருக்குல்ல, அதில் 25 நாளைக்கு தாங்கும், எக்ஸப்ட் கேஸு. ஏன்னா கேஸை வந்து ஸ்டாக் பண்ண முடியாது, ப்ரெஷரில் வச்சுருக்கணும், ஸ்டாக் பண்ண முடியாது. நீங்கள் குரூட் ஆயில் வச்சுருக்கலாம், அண்டர் கிரவுண்டில் குரூட் ஆயில் வச்சுருக்கலாம், கேஸ் வைக்க முடியாது. ஸோ கேஸ் வந்து ஸ்டாக் என்ன தான் பண்ணாலும் வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே பண்ண முடியாது. அதனால தான் கேஸுக்கு நம்ம பெரிய பிரச்சனை. பெட்ரோல் வந்து என்ன தான் அங்கே பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக பெட்ரோல் கிடைக்கிது, ஆனால் கேஸுக்கு பஞ்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக கேஸ் வாங்கும்போது இப்போ வந்து புக் பண்ணுங்க. ஆமாம், அது ஒரு தகவல் சொல்லும். நீங்கள் வந்து வார இருக்குது இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் நம்பர் இது அப்படின்னு சொல்லும். கேஸ் எப்போ வரும்னா தெரியாது. ஆச்சா, இப்போ கேஸ் வந்து பிரச்சனை. இப்போ நமக்கான இது வந்து 25 நாளைக்கு தாங்கும். சரி, இப்போ வந்து ஈரானில் இருந்தும் ரஷ்யாவில் எக்ஸ்ட்ரா கேஸ் தர்றாங்க. இப்போ ஓகே, எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கோம். 20ஆம் தேதியிலேருந்து அப்ரப்டாக கட் பண்ணணும். அப்போது ரஷ்யாவிலேருந்து எவ்வளோ வாங்கிறோம்? கிட்டத்தட்ட 40% நமக்கு தேவைப்படுற குரூட் ஆயில் எல்லாம் அங்கே வாங்கிடும். ஆனால் ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து யூரோப்பியன் கண்ட்ரி கொடுக்குறாங்க. ரிஃபைனரி அங்கே யூரோப்பியன் கண்ட்ரியில் குறைவு, இந்தியாவில் ரிஃபைனரி நல்லா இருக்குது. ஓகே, வேர்ல்டில் 3rd or 4th அந்த அளவுக்கு வந்து ரிஃபைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே ஓகே நல்லா இருக்குது நமக்கு. அதில் வந்து பெரிய ரிஃபைனரி எது அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் ரிஃபைனரி வந்து ரிலையன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு ரிஃபைனரி இருக்குது இங்கே. ஓகே, இப்போ வந்து குரூட் ஆயில் வந்து கொடுக்குறாங்க 40%. நமக்கு 100% நமக்கு தேவைப்படுற குரூட் ஆயிலில் 12% இந்தியாவில் கிடைக்கிது. 88% வெளியே தான் வாங்குகிறோம். அதில் 40% வந்து ரஷ்யாவிலேருந்து வருது. அப்புறம் இப்போ ஈரான்லேருந்து கொஞ்சம், எத்தனை சதவீதம் தெரில, மேபி 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், 12 இருக்கலாம், எதாக இருக்கலாம், நமக்கு கரெக்டாக தெரியும்னா முன்ன பின்ன போயிட்டே இருக்குது.
நான் திடீர்னு பார்த்தா ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணுறான், அதுக்கு வெளியில் இவன் குறுக்கப்படுத்து கிடக்கான் அமெரிக்கா. அமெரிக்கா. ஆமாம், அப்படிங்கும்போது எப்படி கொண்டு வரதுன்ற அதில் வந்து கொஞ்சம் இது இருக்குது, கம்மியாக தான் வருது. ஓகே, சவுதி அரேபியா, யுஏஇ அதுலேருந்து வரணும், அவங்க ப்ரொடக்ஷனே கம்மி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ. ஏன்னா இங்கேருந்து போகணுமே, இல்லை எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்து எங்கே சேர்த்து வைப்பாங்க, ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாதுல்ல. அவர் மொத்த ஆக்டிவிட்டீஸும் அப்படியே வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி என்ன கரெக்டாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன, 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்கும்போது திடீர்னு அடித்தாங்கல்ல, அப்போ ஆரம்பித்த வேணை இது. இந்த மாதிரி இந்தியா வந்து அப்போ என்ன செய்ய போகுது, இங்கேருந்து பெருசாக ஒன்றும் வாங்க முடியாது ஈரான்லேருந்து. ரஷ்யாவிலேருந்து நான் வாங்குவேன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை நிறுத்த போகிறாங்களா? அப்படி நிறுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து வேறு பிரேசிலு அது மற்ற நாடுகள் இருக்குல்ல, அங்கேருந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வாங்குறாங்க. ஆனால் இங்கே யூரோப்பியன் யூனியன் இதையும் வந்து மொத்தத்துக்கு ரஷ்யாவில் நிறுத்தணும்னு சொல்லியாச்சுன்னா, அந்த அங்கங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகும்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் போயிடும். நமக்கு அவைலபிலிட்டி நிறைய இருந்தால் தானே, தக்காளி விளைஞ்சா தானே நமக்கு வந்து சமையலுக்கு வந்து கிலோ 10 ரூபா 15 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா கிலோ 100 ரூபா 150 ரூபாய் போகும். 150 ரூபா கொடுக்க தயாராக இருக்கும், ஆனால் தக்காளி இல்லைன்னா தக்காளி. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறேன், பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ வைக்கிறது, என்ன செய்ய போகிறாங்க இந்தியா அப்படிங்கிறது. ஓகே, அது போக 22ஆம் தேதி இன்னும் ஒரு பெரிய இது இருக்குது. என்னென்னா, இந்த 15 நாள் போர் நிறுத்தம் இருக்குல்ல, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், இந்த 15 நாள் போர் நிறுத்தம் 22ஆம் தேதி முடிவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஒருவேளை பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படி வச்சுக்கலேன், 22ஆம் தேதி வந்து அது முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, 22ஆம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து எங்களோட பயங்கரமாக பாம்பு போட்டு ஈரானை ஒரு வழி பண்ணுவோன்னு வேற போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ யார் சொல்லுவா, அதிபர் ட்ரம்ப். அதாவது உலகத்தின் அமைதிக்காக பாடுபடக்கூடிய 10 போர்களை நிறுத்தி பல்லாயிரம் உயிர்களை வந்து காப்பாற்றின அந்த அதிபர் வந்து சொல்கிறார் வந்து, நாங்கள் வந்து 22ஆம் தேதியை வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை, இது ஒரு உருப்படியாக வரல, இந்த ட்ரூஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஈரான் மேலே பயங்கரமாக கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து யுஏஇக்கு வந்து ஒரு 4500 பேர் ஆல்ரெடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் இருக்குல்ல, அந்த கப்பல் வந்து இங்கே மெடிட்டரேனியன் இல்லை இந்த மத்திய தரை இதுக்கு பக்கத்தில் வளைகுடா பக்கத்தில் வந்துருச்சு ஆல்ரெடி. ஒரு 10,000 பேர்கள் ஆல்ரெடி அங்கே வந்திருக்காங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்களுக்கு போர் இல்லாமல் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது சாத்தியம்? எவ்வளோ நாளைக்கு அப்படி தங்க முடியும்? அவங்களுடைய அன்றாட நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும்ல, அது எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். கிட்டத்தட்ட கடலுக்குள் ஜெயிலு. என்ன பண்ணுங்க, இப்போ இதுவரை இன்னொரு தகவல் வந்துச்சு, அந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட உண்மையான தகவல் தான். நான் வந்து நிறைய செக் பண்ணி பார்த்தல வந்துச்சு. என்னென்னா, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு வந்திருக்குன்றாங்க. அது ஏற்கனவே அடி வாங்கி தீயெல்லாம் எரிஞ்சிச்சு, அடி வாங்கி சொன்னாங்க. அது 14 மாதம் ஆகுது ஆகும்னாங்க. இப்போ இது வந்து ஜெரால்ட் ஃபோர்டா அல்லது ஜார்ஜ் புஷ்ஷா, அதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. ஓகே, ஏன்னா பெரிய கப்பல் நிறையா வச்சுருக்காங்க, ஒரு 4-5 கப்பல் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஒன்று யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ் ஜெரால்ட் ஃபோர்டு. ஜெரால்ட் ஃபோர்டு வந்து 14 மாதமாகும், அது வந்து பின்னாடி உள்ள காயத்தெல்லாம் ஆற்றிட்டு வர்றதுக்கு வந்து ஆகும்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்து கரிபியன் பக்கம் போயிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு பெரிய கப்பல் வந்து ஜார்ஜ் புஷ் வருதுன்னாங்க. இப்போ வந்திருக்குது ஜெரால்ட் ஃபோர்டு வந்திருக்குன்னு ஒரு தகவல் வருது, ஆனால் ஜார்ஜ் புஷ் வருது. ஸோ இந்த தகவல் வந்து நமக்கு என்னென்னா, எப்படி பார்த்தாலும் குழப்பம் சில இருக்குது. ஓகே, நம்ம என்ன செய்ய எடுத்துக்கோம்னா பேரெல்லாம் விட்டுருவோம். அமெரிக்காவோட மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் ஆட்களோட இங்கே இதுக்கு மிடில் ஈஸ்ட்டு, ஓகே, அங்கே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, நீ வந்து பேச்சுவார்த்தைன்ற இதுன்ற சமாதானத்துக்கு வரேன்ற இந்த கப்பல் எதுக்கு வருது ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஆப்ரஹாம் லிங்கன், அது வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிது ஈரான்லேருந்து. ஆமாம், ஏற்கனவே அடிச்சிட்டாங்க, 300-400 கிலோமீட்டர் இருக்கும்போது அடிச்சிட்டாங்க. அடித்து பெருசாக பாதிப்பில்லை, ஆனால் சின்ன பாதிப்பு. அது மறைச்சிட்டு அப்படி தள்ளி போயிட்டாங்க, இன்னும் ரொம்ப அடிப்பாங்க உள்ள இருக்கிற அப்படின்னு தள்ளி போயிட்டாங்க. அங்கே வந்து 5700 பேர் அங்கே இருக்கிறதா தகவல். அதில் எவ்வளோ பேர் திரும்ப நாட்டுக்கு போயிருக்க, நாட்டுக்குலாம் போக விட மாட்டாங்க, இப்போதைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது திரும்பி லீவ் கொடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்கிறாங்களாம் அங்கே கப்பலில். என்னென்னா, கப்பலுக்கு வந்து கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் சீஸு, ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் வந்து ரொட்டி, பிரெட்டெல்லாம் இப்போ பண்ணணுமே, நிறைய உள்ளே பண்ணணுமே. அதில் வந்து பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்ட்டு சாப்பாடு அங்கே வந்து பயங்கர இஷ்யூன்னு சொல்கிறாங்க.
ஏன் சாப்பாடு கொண்டு போய் வேறு கப்பல்லேருந்து கொண்டு போய் கொடுக்க முடியாதா அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பெருசாக வரல. ஆனால் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் வீரர்களுக்கு உணவு பஞ்சம். உணவு பஞ்சம் இது வந்து எவ்வளவு பெரிய நம்புற மாதிரி இருக்கா? ஆனால் தகவல் இருக்குது. ம். சரி, அங்கேருந்து ஃப்ளைட்டு போக முடியாது, கடலுக்குள்ளே இருக்குது, ஃப்ளைட்டு போக முடியாது. ஃபைட்டர் ஜெட்டு போகலாம்னா ஃபைட்டர் ஜெட் எவ்வளோ உணவு கொண்டு போக முடியும்? அது வந்து 2 இது வேணால் ராக்கெட்டோ அல்லது மிசைல் வேணால் சுமந்து கொண்டு போவோம். எப்போ இந்த மிசைலில் போய் ஏதாவது பொட்டணத்தை போய் போட முடியுமா? போட முடியாது. சரி, வேறு கப்பல் பக்கத்தில் போகலாம்னா போகலாம்ல. ஆனால் எங்கேருந்து போகிறது, எந்த உணவு, அதுக்கான விலை, அதுக்கான சாங்ஷன் பண்ணணும், அங்கேருந்து சொல்லணும்ல. இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இவ்வளோ பேருக்கும் சும்மா உட்கார வச்சு சோறு போடணும்ல. சோறு போடணும், அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த சம்பளம் அவன் வீட்டுக்கு போய் சேரணும், இல்லைன்னா அங்கே வீட்டில் கொந்தளிப்பு வந்துடும். ஏற்கனவே பயங்கர நஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ உணவு பஞ்சம் வந்துருச்சுன்ற அளவுக்கு இது யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அந்த கப்பலில். இது இந்த இன்னொரு கப்பல் என்ன வந்துச்சு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்ராயர்னு ஒரு கப்பல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிச்சது அது என்ன கூட வந்து ஒரு விமானம் தாங்கி கப்பல் வருது அப்படின்னா அது கூட குறைஞ்சது வந்து 3 டெஸ்ட்ராயர் கப்பல் வரும். ஓகே, ஏன்னா அதை நோக்கி ஏதாவது அடிக்க வந்துச்சுன்னா இது வந்து அதை அடிக்கும். அது அது போக ஒரு கப்பலை சுற்றி அடிப்படைகள்லாம் வர்ற மாதிரி ஒரு 20 கப்பல் வருன்றாங்க, சிறுசு பெருசுமா. ஆமாம், இதுக்கு பாதுகாப்பணும்ல. அது பாதுகாப்பு இல்லாமல் நேராக போயிட்டு நெஞ்சை நிமித்திட்டு போயிட்டு டம்முன்னு ஒரு குண்டை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா அப்போ இதையும் பாதுகாக்கணும், ப்ளஸ் எதிரியும் அடிக்கணும். அதான் இப்போ நமக்கு இந்த நம்ம நேயர்களுக்கு புரியுறதுக்காகத்தான். இது பெரிய கப்பல் தான், நகரம் தான், கடலில் ஒரு தீவு, எல்லாம் ஓகே தான். ஆனால் அதை வந்து அடிக்க வந்தேன், ஏன்னா அடுத்த கையிலையும் ஆயுதம் இருக்குல்ல, அடிப்பாங்கல்ல. அந்த அடித்தா அந்த வரக்கூடிய ஆயுதத்தை திருப்பி தடுக்கணும். ஓகே, இவங்கிட்ட வந்து ஈரான்கிட்ட வந்து அதெல்லாம் தாண்டின ஆயுதம் வச்சுருக்காங்க இப்போ. ஏன்னா இது போட்டு அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம். என்ன இந்த போட்டு என்னது ஃபாஸ்ட் போட்டு, சூசைடல் போட்டு, அப்புறம் ட்ரோனு, சூசைடல் ட்ரோனு. ஆமாம், இப்போ வந்து நேற்று ஒரு புதுசாக ஒரு ட்ரோனு வந்து வெளியிட்டிருக்காங்க, அன்வீல் பண்ணியிருக்காங்க. எப்படி? காசா அப்படின்னு பேர். அது வந்து பயங்கர பவர்ஃபுல் அப்படின்றாங்க. ஆனால் பவர்ஃபுல் இவங்க சொன்னானே இருக்கும், ஏன்னா பெரிய அளவுக்கு போய் சொல்கிறது இல்லை. ஏன்னா ஷாஹித் ட்ரோன் சொன்னாங்க 129, 136, 149 3மே தன்னோட வேலையை காமிச்சது. இங்கே மட்டும் இல்லை, ரஷ்யாவுக்கு கொடுத்து ரஷ்யாவிலேருந்து உக்ரைன்லேயும் காமிச்சது. இந்த ஷாஹித் ட்ரோன் இருக்க போய் தான் ரஷ்யா வந்து இன்றைக்கி ரஷ்யாவாக இருக்குது. இல்லைன்னா ரஷ்யா வந்து அவுட் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட பெரிய இழப்பு சந்திச்சிருக்கும். யுக்ரைன் வரல, ஏன்னா யுக்ரைன் சின்ன நாடு. ஆனால் யுக்ரைன் பேர் தான் யுக்ரைன், அதுக்கு பின்னாடி ஒரு 30 நாடுல வந்து இது ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து, அப்புறம் அந்த பணத்தையும் அந்த ஆயுதத்தையும் வந்து ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருன்னா அறகுறையாக வந்து கள்ள மார்க்கெட்டில் வித்துட்டார். ஆமாம், அது ஒரு இது வந்துச்சே. அதாவது இங்கே ஹவுத்தீஸ் இருக்காங்கல்ல, இது ஏமனில் ஹவுத்தீஸ், ஏமன் வந்து அமெரிக்காவோட கப்பலை வந்து அடிக்க வர்றாங்க. ஓகே, அடித்த மிசைல் யாருது அப்படின்னா அமெரிக்காவோட மிசைல். எப்படி வந்துச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்கி வழியாக வந்து கள்ள மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ செலன்ஸ்கி வந்து ஒரு $400-500 பில்லியன் வந்து ஆயுதங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து சஸ்தா ரேட்டுக்கு வந்து சீப்பான விலைக்கு வந்து அங்கங்கே வந்ததெல்லாம் கள்ள மார்க்கெட்டில் கொஞ்சம் விற்று காசு பார்த்து. செலன்ஸ்கி வந்து ஒரு யூதர், இது எப்படி இருப்பாங்க, எங்கே கிடைச்சாலும் வந்து காசை பார்ப்பாங்க. ஓகே, அவன் நாட்டுக்கு வந்து பயங்கரமாக பண்ணுறான், இது பண்ணுறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வந்து அங்கே பதவியில் இருக்கணும், நெத்தன்யாவுக்கு இங்கே பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ வந்து 22ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்போ பேச்சுவார்த்தை எனக்கு தெரிஞ்சு 100% தோல்வியில் முடிஞ்சு அடிப்போன்றாங்க. 20ஆம் தேதி இப்போ ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்த சீஸ்ஃபயர் தெர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு.